பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். சரிங்க டாக்டர், வாங்க உட்காரு. நீ தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீ நம்பிக்கை வச்சிருந்தே சாமியாரு, அவர் தான் தலை குனியணும். இந்த பார்ப்பா, மதங்கிறது எந்த தனிப்பட்ட மனுஷன் கையிலையும் கிடையாது, ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருக்கு. மனிதரா இருக்கிற ஒருத்தரை கடவுளா பார்க்கும்போது அவர் மனித புத்தியை தூக்கி போட்டணும். இல்லைனா அவர் இந்த மாதிரி பொறுப்புக்கு வரக்கூடாது. இந்த மண்ணு, இந்த மதம், இதை நம்புற மக்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சா இப்படித்தான். அவங்களோட தவறுகளை தோலுரிச்சு காட்டி அசிங்கப்பட வச்சு அவமானத்துல கொண்டு போய் விட்டுரும். இப்பதான் உன் மதத்து மேல உனக்கு அதிக நம்பிக்கை வரணும். தப்பு பண்ண அது அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, தண்டிக்காம விடாதுன்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை பண்ணாத. இந்தா கல்யாண பத்திரிக்கை, ஆக வேண்டியதை பாரு. அப்புறம் இது என் மனைவிக்கும் மகளுக்கும் தெரிய வேணாம். அவ கொஞ்சம் சென்டிமெண்ட், கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே சார், வர்றேங்க. வாங்க. என்னங்கண்ணே இது உனக்கு. என்னடா ஆனந்த், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி மீட்டிங்லாம் இருக்குமா? நிச்சயமா மீட்டிங் இருக்காது, வேணா அடிக்கடி போன்ல பேசிக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஊட்டில போய் செட்டில் ஆக போறேன். ஏப்பா ஆனந்த், கல்யாணத்தை கோயிலே வச்சிருக்க? ஆமாண்ணே, கல்யாணம் சிம்பிளா இருக்கட்டும்னு கோவில்ல வச்சிருக்கேன். சாயந்தரம் ரிசப்ஷன் ஹோட்டல்ல இருக்கு. இருந்தாலும் நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும். அப்ப என்ன வரக்கூடாதுன்ற? டேய் ஏன்டா? ஏண்டா பின்னா பெருசு 6 மணிக்கு தாலி காட்டுறான், அப்பதான் நான் தூங்குற டைம். அப்ப எப்படி வர முடியும்? வேணா ரிசப்ஷனுக்கு வேணா வரம்பா. சரி சரி அண்ணே, நீங்க? கல்யாணத்துக்கு வர முயற்சி பண்றேன், ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா வர்றேன். ஓகே. ஆமா, எழுத்தாளர் விஜயகாந்தன் பொண்ணாது? ஆமாண்ணே. பெரிய இடமா பிடிச்சிருக்க. அவர் கோயில எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிற மாட்டாரே. எனக்காக ஒத்துக்கிட்டாரு. இன்விடேஷனை நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இன்விடேஷனை இங்க கொடுக்கறேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். சரி சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட் டா. பை. தேங்க்ஸ் டா. ஆனந்த் லைஃப்ல எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றான். அவன் கல்யாணம் பண்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அட லூசு பெருசு, அவன் கல்யாணம் பண்ணா அவன் தான் சந்தோஷமா இருக்க போறான். ஆமா, நீ ஏன் ஓவரா ஃபீல் பண்ற? நல்லாவே சிந்திக்க தெரியாதா? நல்லாவே சிந்திக்க தெரியாதா? சிந்திக்க தெரியாதா உனக்கு? பொண்ணு மாப்பிள்ளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கட்டும். ஈவினிங் ரிசப்ஷன் இருக்கு. உள்ள வாங்க. டேய், ரிசப்ஷன் இங்க, அங்க என்னது வெடி வாங்குற? இல்ல பெருசு, ஏதாவது விட்டகுறை தொட்டகுறை இருக்குமான்னு பாக்குறேன், ஒண்ணு கண்ணுல பட மாட்டேங்குதே. நீ இப்படியே ஃபீல் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தெருவே கூடி அப்பான்னு கூப்பிட போகுது. அதுல என்ன உனக்கு அவ்வளவு கஞ்சித்தனம்? ஒரு ஊரேன்னு சொல்லலாம்ல. அது சரி, எவன் கேட்க போறாளோ என்ன? நண்பா என்னமா ஃபீல் பண்றான்? ஹலோ சார். ஆனந்த், வாழ்த்துக்கள். இவர் மிஸ்டர் விஜய். டேய் வாடா, கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு போலாம். அடச்சே, இறேன் போலாம். ஹலோ, நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அன்னைக்கு உன் தேவைக்காக மட்டும் அப்படி நடந்துக்கல, எனக்கும் தேவைப்பட்டுச்சு. ஹெவியா தலைவலி வந்தா ஒரு காஃபி சாப்பிட்டு சரி பண்றது இல்லையா, அந்த மாதிரி தான். டேய் கமேஷ், என்ன பெருசு? அங்க பாரு. ரொம்ப நல்லவன்டா. அவனுக்கு போய் ஊரறிய தாலி கட்டி பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டான். என்ன பண்றது, என்ன செய்யறதுன்னு தெரியல. தலையே வெடிச்சிற மாதிரி இருக்கு. என்னடா வாழ்க்கை. நீ இவ்வளவு சாதாரணமா இருப்பேன்னு நான் நினைக்கல. ஐ லவ் யூன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டியே. டேய், நம்ம அங்க போனோம்னா அந்த பொண்ணு பாப்பா மனசு சங்கடப்படும்.
தயவு செஞ்சு வாடா போயிடலாம். பெருசு, நான் அன்னைக்கே சொல்லல, வாழ்க்கைன்றது ஒரு சக்கரை மாதிரி எங்கேயா சுத்தி வந்து நிப்பான்னு. இப்ப நின்னுட்டா பார், இங்க ஷூட் பண்றேன். டேய் காமேஷ், ஆனந்த் நண்பன்டா, தயவு செஞ்சு உன் ஈகோவை அவன்கிட்ட காமிக்காத ப்ளீஸ். சொன்னா கேளுடா ப்ளீஸ். டேய் காமேஷ். சாரி ஆனந்த், என்னால் உனக்கு பொய்யா வாழ சொல்ல முடியாதா ப்ளீஸ். மறக்காம ஃபோன் பண்ணேன். Yeah, I'll call you later. பாய். Hi, Kamesh. ஆயிடா, ஆல் தி பெஸ்ட். Thank you. எங்க அண்ணா வரல? வருவார். ஏய், இவ சுபா. இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் காமேஷ். ஹாய். ஹாய் அப்புறம்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்க. கெலட்டா பாருடா. கங்க்ராட்ஸ். ஹாய். சரி, நான் வெயிட் பண்றேன். ஓகே. சாப்பிட்டு தான் போணும். கண்டிப்பா. இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ சார். Hello. நானும் சுபாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சுபா சொல்லுங்க. ஃபேஷன் டிசைனிங் ஷோ. ஃபேஷன் டிசைனிங் ஷோ வரீங்களா? Thank you, Mr. Ravi. ஆனந்த், ஒரு நிமிஷம். Okay. பட்டு புடவை கூட உனக்கு சூப்பரா தான் இருக்கு சுபா. இத பார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ம். அவர் உன் ஃப்ரெண்டா இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. ம். அப்ப சொன்னதுதான், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் புருஷனுக்கு மட்டும்தான் சின்சியரா இருப்பேன். ம். சோ இந்த சிரிச்சு பாக்குறது, முறைச்சு பாக்குறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பிஃபோர் மேரேஜ் சிட்டில இந்த மாதிரி சில பொண்ணுங்க இருக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம். புரிஞ்சுக்கோ, நான் வரேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சுபா. உனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் கிடைச்சிட்டான், சின்சியரா இருக்கணும்ன்ற தப்பே இல்லை. ஆனா எனக்கு ஒன்றும் பொண்டாட்டி கிடைக்கலையே. நீ தானே சுபா சொன்ன, 19ஆம் நூற்றாண்டின் பழைய மஞ்ச பையா இருக்காத 21st செஞ்சுரி யூத்தா இருன்னு. மாறிட்டேன். எங்க அம்மா ரொம்ப பழமைவாதிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்? இதெல்லாம் பார்த்தா தெரியல, காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தேவையா? இதுக்கெல்லாம் உங்க அம்மா காரணம் இல்ல, நான் தான் காரணம். ஓகே. சில சம்பிரதாயங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் தப்பு இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன கலட்டா பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு உடனே ஞாபகம் வருது. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? எனக்கு ரொம்ப க்ளோஸ்னா அது காமேஷ் தான். இன்ட்ரோடியூஸ் பண்ணனே. ஆமா, ஞாபகம் வருது. காமேஷ், அந்த ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் அவனை பத்தி கேக்குற? எங்கேயாவது மீட் பண்ணிருக்கியா? இல்ல இல்ல. சுபா, ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லா பொண்ணுங்களும் புருஷன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைப்பாங்க தெரியுமா? இது வரைக்கும் நீங்க எப்படியோ, ஆனா இதுக்கப்புறம் நீங்க எனக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில நான் தொடர முதல் பொண்ணு நீதான், கடைசி பொண்ணு நீதான். நான் உனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன். என்னது காயம்? ஓ இதுவா? மாதா பிதா குருங்கிற மாதிரி ஒரு சாமியார் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். சமீபத்துல கூட அரெஸ்ட் பண்ணாங்களே, அதனால ரொம்ப அப்செட் ஆகி என்னையும் மீறி கத்தி எடுத்து கையை கீறி எங்க அப்பா அம்மா என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. உங்க அப்பா வந்து ஆறுதல் மட்டும் சொல்லாம என் நம்பிக்கை கெடாம பேசினாரு. உங்க அம்மா கொஞ்சம் சென்டிமெண்டல்ங்கிறதுனால அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எனக்கு நம்ம மதத்து மேல ரொம்ப பாசம். நான் மனிதனா பிறந்ததை விட இந்தியனா பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வரப்போற கணவனுக்காக காத்திருந்து வாங்குற முதல் மொத்தம் தனி சுகம்தான். நம்ம நாட்டு பொண்ணுங்க கிட்ட பிடிச்ச விஷயமே இதான். தேவதையே தேவதையே சிறகுக்குள் என்னை மூடு. தேடுகிறேன் தேடுகிறேன் என்னை இங்கு உன்னோடு. ஓவியமாயனை தீட்டிவிடு, ஓரிடத்தில் வண்ணம் கூட்டிக் கொடு. தெரியும் அதிசயம்தான். தேவதையே தேவதையே சிறகுக்குள் என்னை மூடு.
சூரியன் மார்பினில் பரவுமே நீ எந்த அருகினில் வரும் பொழுது நீளுது பாரடி ஆயுளின் ரேகைகள் நானும் கைகளை தொடும் பொழுது மெதுவாய் பதிப்பேன் நகக்குறிகள் அடடா சுகம்தான் உடல் மொழிகள் உடல் முழுதும் உன் சலனம் தேவதையே தேவதையே சிறகுக்குள் என்னை மூடு தக்கிட்ட தக்கிட்ட தோம் தோம் தன தக்கிட்ட தக்கிட்ட தோம் தோம் தன திர நன திர நன திர நன. ஒவ்வொரு நெஞ்சிலும் ஒவ்வொரு விதத்திலும் கனவுகள் ஆயிரம் இருக்குதடி எனக்குள்ளே இருக்கிற கனவுகள் யாவிலும் நீ மட்டும் இருப்பது உண்மையடி மலரே மலரே வளைந்து கொடு எனக்குள் கரைந்து உறைந்து விடு தேவதையே தேவதையே சிறகுக்குள் என்னை மூடு ஓவியமாயனை தீட்டிவிடு ஓரிடத்தில் வண்ணம் கூட்டிக் கொடு தெரியும் அதிசயம்தான் தேவதையே தேவதையே சிறகுக்குள் என்னை மூடு